அமெரிக்கா மீது அடுத்த பந்தை வீசியிருக்கிறது துருக்கி. அமெரிக்கா சிறிய அரபு குடியரசிலிருந்து வெளியேறாமல் தாமதித்தால் அதற்காக நாமும் தாமதிக்கப் போவதில்லை. அமெரிக்கா வெளியேறினாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, நாம் உள்ளே போகப் போகிறோம். அங்குள்ள குர்திஷ் இயக்கத்தினரை என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் திட்டமிட்டபடி செய்யப் போகிறோம் என்று தெரிவித்துள்ளார் துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் மெவ்லூட் கவுசோக்லு. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் துருக்கி சென்றபோது துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் அவரை சந்திக்க மறுத்தது தொடர்பாக காணொலியொன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் 2 தினங்களுக்கு முன் வெளியிட்டிருந்தோம். அதாவது, அமெரிக்கா சொல்வதை காது கொடுத்து கேட்க துருக்கி ஜனாதிபதி தயாராக இல்லை. அப்போதே அமெரிக்காவுடன் முரண்பட துருக்கி தயாராகிவிட்டது என்பது புரிந்து போனது. இப்போது திடீரென அமெரிக்கா வெளியேறாவிட்டாலும் நாம் உள்ளே செல்லப் போகிறோம் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இவர்கள் நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்று கூறும் குர்திஷ் இயக்கத்தினர் அங்கு அமெரிக்கர்களின் பாதுகாப்பிலேயே உள்ளார்கள். துருக்கி உள்ளே போவதற்கு முன் அமெரிக்கா வெளியேறாவிட்டால் துருக்கி உள்ளே போய் என்ன செய்யப் போகிறது என்பது புரியவில்லை. காரணம், அங்கு அமெரிக்கா கொடுக்கும் பாதுகாப்பை கடந்துதான் குர்திஷ் இயக்கத்தினர் மீது இவர்களால் கை வைக்க முடியும். துருக்கியை அமெரிக்கா தடுத்தால் ஏற்கனவே அங்கே உள்ள சிக்கல் மேலும் அதிகரித்துவிடும். அதே நேரத்தில் குர்திஷ் இயக்கத்தினரின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுத்த பின்னரே அமெரிக்கா அங்கிருந்து வெளியேறும் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் இஸ்ரேலில் வைத்து கூறியிருந்தார். குர்திஷ் இயக்கத்தினரின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் என்றால் அதன் நேரடி அர்த்தம் துருக்கி அவர்கள் மீது கை வைக்காமல் பாதுகாப்பு கொடுப்பது. அதை உறுதி செய்து கொள்ளவே ஜான் பால்டன் துருக்கி வரை சென்றிருப்பார் என்று ஊகிப்பது ஒன்றும் கடினமான காரியமல்ல. அதனால் தான் ஜான் பால்டனை சந்திக்காமல் தவிர்த்து விட்டார் எர்டோகன் என்பதும் ஊகிக்கக்கூடிய ஒன்றே. துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் மெவ்லூட் கவுசோக்லு சற்று கடுமையான வார்த்தைகளைத்தான் உபயோகித்திருக்கிறார். நாம் உள்ளே செல்வதற்கு யாருடைய அனுமதியும் பெற வேண்டியதில்லை. அதேபோல குர்திஷ் இயக்கத்தினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் நாம் யாருடைய அனுமதியையும் பெற வேண்டிய அவசியமில்லை என்பதே அவரது வார்த்தைகள். யாருடைய அனுமதியும் தேவையில்லை என்று அவர் கூறுவது அமெரிக்காவின் அனுமதி என்பதைத்தான். துருக்கியின் இந்த அறிவிப்பு காரணமாக அமெரிக்கா வெளியேறுமா அல்லது உள்ளே இருந்து கொண்டு துருக்கியை எதிர்கொள்ளப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதேபோல துருக்கியும் அவர்கள் இப்போது சொல்வது போல அமெரிக்கா வெளியேறாமல் உள்ளே இருந்தாலும் இவர்கள் உள்ளே போவார்களா அல்லது இது வெறும் அறிவிப்பு தானா என்பதை கூட பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எப்படியோ அங்கு நிலைமை மேலும் மேலும் சிக்கலாகிக் கொண்டு போகிறது.